குட் மார்னிங். மணி 6 மணி ஆயிடுச்சு. டியூட்டி கிளம்ப வேண்டியதான். எழுந்து குளிச்சுட்டு டியூட்டி கிளம்புவோம். தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன ஒர்க்குன்னு பார்க்கலாம். காலையில் கொஞ்சமாக தயிர் தான் இருந்தது, வேறு வழி கிடையாது. இன்னைக்கு தயிர் சாதம். ஓகே, எழுதி சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே கைஸ், ஒரு அடி நம்ம கிளம்பி வேலைக்கு வந்தாச்சு. யாருமே காணோம். எல்லாமே வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டேன். கடைசியில் யாருமே காணோம். ஓகே, ஸ்டோர் ஓப்பன் பண்ணுவோம். ஸ்டோர் சாவி எது? ஓகே, இந்த சாவி தான். Oh my god, இந்த சாவி. இந்த கை சரியில்லை, அதனால கொஞ்சம். ஓகே மக்களே, ஒரு அடியாக நம்ம வந்தாச்சு. முஷ்கில் நைட் மதிய சாப்பாடு. இது பேர் என்னது? தமீஸ் சொல்றாங்க. இதுதான் இப்ப மதியம் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கோம். இது நம்ம முட்டையில போட்ட பொரிச்சுதான். இது அது வந்து சுக்ஷகான்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம சாப்பாடு. சாப்பிட்டு நீங்கள் மதியம் ரூமில் போய் சாப்பிட்றது கிடையாது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இங்கே வெயில் அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம ஒரு பார்க்கிங் இருக்குது, அங்கே போய் உக்காந்துக்கிட்டே பேசுவோம். இது இந்த இடம் தான். அங்கே போயிட்டா நம்மளுக்கு இடம் ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தாங்க ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, இங்கே உட்காந்துரும் பேரிச்சு. ஓகே கைஸ், இந்த இடமே நல்லா தான் இருக்குது. இதிலே உட்காந்துரும். ஓகே, நல்ல குளுகுள்னு இருக்க இடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து நம்ம பதிவு போட்டால் நல்லா தான் இருக்கும். ஒன்றும் இல்லை கைஸ், இப்போ ஒரு முக்கியமான பதிவு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம சவுதி அரேபியா வந்து 1.5 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி 1 வருஷம் நல்லா போயிட்டு இருக்குங்க. நல்லா போயிட்டுருக்குன்னா 200 வியூஸ் கூட போகாது. 100 வியூஸ் 200 வியூஸ் தான், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருப்போம். அது எப்போ ரீச் ஆகட்டும். இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்றது தான் ஒரு சின்ன பதிவாக நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்னென்னா, புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாமல் எல்லா வீடியோ நான் போட்ட பிறகு தான் அந்த வீடியோலாம் வந்து ரிமூவ் பண்ணி விட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு ஒரு வீடியோ மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏன் அதை சொல்ல வந்தேன்னா, அதுதான் 20K 25K கிட்ட போயிருந்த வீடியோ. அது ரிமூவ் பண்ணதுனால நம்ம ஒரு வருஷத்தில் எடுக்க வேண்டிய வாட்ச் அவர் எல்லாமே அந்த ஒரு வீடியோவில் போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வருஷம் போட்ட வீடியோ
அதில் ஒரு வீடியோ மட்டும் தான் நல்லா போயிட்டு இருந்தது. அந்த வீடியோ ரிமூவ் பண்ணி விட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதில் நான் பாஸ்போர்ட் இப்படி காமிச்சிருப்பேன். பாஸ்போர்ட் இப்படி காமிக்கக்கூடாது. பாஸ்போர்ட்டோ பேங்க் புக்கோ ஐடி கார்டோ ஃபோன் நம்பரோ எதுவுமே வந்து நம்ம வீடியோவில் காமிக்கக்கூடாது. அதை வந்து அவங்க இந்த மாதிரி பாலிசி படி நீங்கள் படிச்சிங்களா இல்லையா, இதுதான் ரூல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ண பிறகு நம்ம டோட்டல் வாட்ச் ஹவரும் போயிடுச்சு. 3972 வாட்ச் ஹவர் இருந்தது. இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம ஒரு 4000 வாட்ச் ஹவர் வந்துடும் சந்தோஷமாக இருந்தோம். அந்த வாட்ச் ஹவர் எல்லாமே போயிடுச்சுங்க. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தவறை பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. எனிவே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, சவுதிக்கெலாம் வராதிங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. படிச்சுட்டு நல்ல டிப்ளமோ ஐடிஏ அந்த மாதிரி முடிச்சுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி வந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை தவிர்த்து வரக்குள்ளே டிரைவரோ இல்லை இந்த மாதிரி வரக்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது சிலவங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிரும், சிலவங்க நல்லபடியாக அமையாது. அதை அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பெனினா எந்த ஒரு பிரச்சனை கிடையாது, ஏன்னா எல்லாமே கம்பெனி ஏற்றுக்குன்றதுனால. அதனால் அந்த பதிவு நான் போட்டிருந்தேன். அப்படி இருந்தாலும் ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தார், சவுதிக்கெலாம் போகாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தார். அவர் எந்த வேலைக்கு வந்தாருன்னு எனக்கு தெரியல. பட்டு ஒவ்வொரு வேலையை பொறுத்தும் இருக்குது. நான் மெயின்டெனன்ஸ் ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த அளவுக்கும் வேலையும் இல்லைன்றதுனால அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம மேலே தப்பு, அவங்க மேலே தப்பு இருக்குது, நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு வந்து நம்ம அப்பீல் பண்ணலாம். அப்பீல் பண்ணி இந்த மாதிரி ஏன் டெலிட் பண்ணீங்க, ஏன் வீடியோ ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பீல் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் அதான் பண்ண போகிறேன். பண்ணி அப்பீல் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் நம்ம வீடியோக்கு வந்து திரும்பி கேன்சல் தான் ஆகும். அப்பீல் வந்து அப்ரூவல் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் பாஸ்போர்ட் தெளிவாக தெரியுது. அதனால் நம்ம அப்பீல் பண்ணுவோம். இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ரூமுக்கு போய் பண்ணுவோம். பண்ணி என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். 8 மினிட்ஸில் அந்த ரிசல்ட் வந்துடும், 24 ஹவர்ஸில் வந்துடும் போட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து 8 மினிட்ஸ்லேயே 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் வந்துடும், ரீப்ளே வந்துடும் சொல்லியிருக்காங்க. நம்ம ரூமுக்கு போயிட்டு அப்ளை பண்ணி பார்ப்போம். பண்ணிவிட்டு ரிசல்ட் உடனே என்ன வருதுன்னு பார்ப்போம். அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்மளுக்கு டியூட்டி 3 மணிக்கு முடியுது. 3 மணி ஆயிடுச்சு. கிளம்ப வேண்டியதான் ரூமுக்கு. அப்பீல் பண்ணிவிட்டு திரும்பி இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணுவோம். ஓகே கைஸ், நம்ம ஒரேடியாக ரூமுக்கு வந்துட்டோம். வந்து கரெக்டாக மணி 4:30 ஆகுதுங்க. சமைச்சிட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம எப்படி இருந்தாலும் அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் கிளியர் பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு எல்லாமே பண்ணி பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதில் வந்து அப்பீல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு இந்த மாதிரி என் பக்கம் எதுவும் தவறு இல்லை, நான் பாஸ்போர்ட் காமிச்சது உண்மை தான், ஆனால் அதில் பாஸ்போர்ட் நம்பர்லாம் தெரியலங்க, எனக்காக இந்த வீடியோ ரீஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சி விட்டேன். அப்ளை பண்ணதுக்கு உடனே ரீப்ளே வந்தது, ரிஜெக்ட்னு வந்து போச்சு. அதனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இனிமேல் இந்த தவறு பண்ணாதீங்க. 3 டைமு நீங்கள் திரும்பி இந்த மாதிரி தவறான வீடியோ இந்த மாதிரி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சேனல் டெர்மினேட் செய்யப்படும், க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். மக்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக போடுவோம். அந்த மாதிரி தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய கேமரா வந்து ஃப்ரண்ட் கேமரா 16 மெகாபிக்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேக் சைடு 48 மெகாஸ் டேமேஜ் ஆகிடுச்சு. மொபைல் வாங்க கூட காசு இல்லை. வீட்டில் அவ்வளோ சூழ்நிலைகள் போயிட்டுருக்குதுனால நம்ம எதுவும் பண்ண முடியல. எனிவே நம்ம கனடா, USA, UK, சவுதி அரேபியா, துபாய், இந்தியா எல்லா நாட்டிலேருந்தையும் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. 200 பேர் 300 பேர் பார்த்தாலும் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். நான் எல்லாருக்கும் ரீப்ளை பண்ணியிருப்பேன், சிலவங்களுக்கு பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். அந்த தவறுக்கு மன்னிக்குவோம். ஓகே கைஸ், எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய். 1 செகண்ட், 4:30 மணி ஆகுதுன்னு சொன்னல, நம்ம வெளியில் பார்த்துட்டு வந்துடும். ஒரு நிமிஷம்.